மரச்செக்கு எண்ணெயை சாப்பிடலாமா வேணாவா, அதில் ஃப்ரை பண்ணுற ஃபுட் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான மரச்செக்கு பற்றின காமன் டவுட்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மரச்செக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாமா? எஸ், பண்ணலாம். நம்ம மரச்செக்கு கடல் எண்ணெயில் நேச்சுரலாக ஹை ஸ்மோக் பாயிண்ட் இருக்கனால ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் டெய்லி அண்ட் லைட் ஃப்ரைக்கு சூட்டபுளாக இருக்கும். டீப் ஃப்ரைக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். மரச்செக்கு எண்ணெயில் பூரி பக்கோடா கிறிஸ்பியாக வருமா? எஸ், கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் மரச்செக்கு ஆயிலில் நம்ம குக் பண்ணும்போது ஃபுட் இன்னும் கிறிஸ்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மரச்செக்கு எண்ணெய் சாப்பிட்ட அப்புறம் ஹெவியாக ஃபீல் ஆகுமா? இல்லை, இதுதான் உண்மையான மரச்செக்கு ஆயிலோட பெரிய டிஃப்ரென்ஸ். நம்ம கரெக்டான லெவல் எடுக்கும் போது கண்டிப்பாக லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. மரச்செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணது ரீயூஸ் பண்ணலாமா? இல்லை, ரிஃபைண்ட் ஆயிலாக இருந்தாலும் மரச்செக்கு ஆயிலாக இருந்தாலும் ரீயூஸ் பண்ணால் ஆயில் டாக்ஸின்ஸ் கிரியேட் ஆகும். இது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. மரச்செக்கு ஆயில் வெஸ்ட் ரிஃபைண்ட் ஆயில் டிஃபரன்ஸ் என்ன? சிம்பிளாக சொன்னால் மரச்செக்கு ஆயில் நியூட்ரிஷன்ஸ் ரிட்டைன் ஆகும். ரிஃபைண்ட் ஆயிலில் ஹெவி ப்ராசஸிங் இருக்கனால ரிட்டைன் ஆகாது. மரச்செக்கு ஆயிலில் டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குமா? எஸ், கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோகோனட் ராவா எடுத்துக்கும் போது ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அதுவே அந்த ஆயிலே ஃபீல் பண்ண முடியும். அதேமாதிரி கிரவுண்ட்நட் ஆயில் நம்ம நேட்டிவ் சீட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அது அந்த ஆயிலை நம்ம ஃபீல் பண்ண முடியும்.